ஹலோ காய்ஸ், வீடியோவில் வந்து நான் சின்னதாக ஒரு vlog ஷேர் பண்ணியிருக்கவங்க கூட நான் வந்து ஒரு ஒர்க்காக கரூர் போயிருந்தோம். ஸோ அங்கே நடந்த ஒரு க்யூட்டான விஷயங்கள் அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்துட்டு என் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதை பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எஃபர்ட்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ நம்ம எப்பவும் போல் வந்து காலையில் சீக்கிரம் கிளம்பணும்னு நினச்சோம். பட் கிளம்ப முடியல. நம்ம நல்லா வெயில் பல்ல காட்டுற டைமுக்கு தான் கிளம்புனோம். 1 மணி ஆகிடுச்சி கிட்டத்தட்ட. கிளம்பணும் சொல்லி நான் கிளம்புனப்போ 1 o'clock கிட்ட ஆகிடுச்சி. ஸோ அப்படியே போனோம். போயிட்டு பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பார்டரை தாண்டி போனோம். ஸோ வர வழியில் நிறைய செக்கிங்லாம் இருக்கும், பார்த்து போவோம் அப்படின்னு நினச்சோம். பட்டு பெருசாக அந்த வெயில் டைமிங்கிறதுனால யாரும் செக் பண்ணலையோ என்னமோ. இங்கே மட்டும் ஒரு செக்கிங் நடந்துச்சு. ஆனால் அவங்க வேறு கார் பார்த்துட்டு இருந்தனால எங்களை கவனிக்கலை, விட்டுட்டாங்க. ஆக்சுவலி பிரிட்ஜ் மேலே ஏறி இருக்கணும், பட்டு நாங்கள் கீழே போனோம். பட் மாட்டாமல் எஸ்கேப் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். இங்கே பார்த்தா வரிசலாக அவ்வளோ லாரி இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே நின்றுட்டே இருந்தது. என்ன இருக்குன்னு நாங்களும் பார்த்தா தெரியல. பட் ஒரு இதில் பார்த்திங்கன்னா அந்த கிளாத் பறக்கும். ஸோ அதில் பார்த்தா அது என்ன இருக்குன்னு தெரிய பார்த்தா அது மூட்டை மாதிரி இருந்துச்சு. அது நெல் மூட்டையா இல்லை அரிசி மூட்டையா என்னன்னு தெரியல, அதை வச்சுருந்தாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம அப்படியே போனால் திருவாரூர் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ அந்த பிளேஸே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த பனைமரமாக அந்த இதுவாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி லாரிஸாக போயிட்டும் இருந்துச்சு. நம்மளுக்கு கேப்பே விடலை, அப்படியே பொறுமையாகவே க்ராஸ் பண்ணி போகணும் அந்த ரோட்டில். அதுக்கப்புறம் நம்ம A to B. ஸோ இது வந்து எப்போது நாங்கள் பல டைம் க்ராஸ் பண்ணுற ஸ்பாட் இது. ஸோ அதை தாண்டி அப்படியே போனோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே போனால் ஆக்சுவலி இங்கேருந்து பார்த்தா தஞ்சாவூர் கோயில் தெரியும் இந்த பிரிட்ஜஸில். ஸோ அதுதான் ட்ரை பண்ணேன். பட் அந்த பிரிட்ஜ் எதுவும் கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ அது வெயில் டைமில் சுத்தமாக கண்ணே தெரியல, அப்படியே மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம காலையிலே பெட்ரோல் போட்டோம். எதுக்குடா மறுபடியும் பெட்ரோல் பங்க் வரோன்னு பார்ப்பீங்க. ஆக்சுவலி பெட்ரோல் பங்க் வரல, இந்த க்யூட்டான கெஃபேக்கு தான் வந்தோம். இது வந்து என்னோடய சைல்டுஹுட் மெமரி மாதிரி உள்ள கெஃபேன்னு சொல்லலாம். ஸோ அப்போ சின்ன பிள்ளைகளெல்லாம் ஸ்கூல் படிக்கிற டைமில் நிறைய வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வர சான்ஸே கிடைக்கல. ஸோ இன்றைக்கி நானே என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போனோமா. ஸோ சும்மா ஒரு பிரேக் எடுக்கலாம் அங்கே அப்படின்னு நினச்சிட்டு போனோம். அப்போ இருந்த ஸ்பாட்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே மொத்தமாக மாற்றிட்டாங்க. என்னடா இது வித்தியாசமாகிட்டு அப்படியே பார்த்துட்டே சரின்னு சொல்லிட்டு அந்த இடமே அழகாக இருந்துச்சு. அங்கே வெயில் அவ்வளோ இருந்தாலும் பட் அங்கே வெயிலே தெரியல, ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளவர்ஸு குருவியெல்லாம் வந்து அங்கே கத்திகிட்டே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாண்ட்விச்சும் ஒரு ஜூஸ் மட்டும், ரொம்ப வெயிலாக இருந்துச்சா சரின்னு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே உட்காந்துட்டோம். ஸோ இங்கே அப்படியே வாங்கி வச்சுட்டு இந்த இடத்தையே பார்த்துட்டே உட்காந்தோம். அங்கே அவ்வளோ வெயிலாக இருந்தாலும் அந்த இடமே ஒரு மாதிரி காமெடியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த குருவி வந்து இங்கே கத்திகிட்டே இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அது இருந்தால் நான் ஜாலியாக பார்த்துட்ருப்பா. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அங்கே பார்த்தா பெருசாக யாரும் வராத மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் சில பேர் ஃபேமிலியெல்லாம் வந்தாங்க. வெயிலுக்காக ஜூஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே போனாங்க. ஸோ நம்மளும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அது லன்ச் டைமே வந்துடுச்சு. A to Bயில் சாப்பிட்லான்னு நினச்சேன். பட் அவ்வளோ பசிக்கல சொல்லிவிட்டு நம்ம இங்கே வந்தோம். சரி இங்கே சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு பார்த்தா இந்த இடமே வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே பக்கத்துலேயே பார்த்தா கார் சார்ஜ் பண்ணுற பாயிண்ட்லாம் இருந்தது. ஸோ இங்கே வந்தால் நீங்கள் பக்கத்துலேயே கார் சார்ஜ் போட்டுட்டு கூட இங்கே ஃப்ரீயாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே லெஷராக அந்த கிளம்புற இந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஞாபகமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, ஸோ பல வருஷம் கழித்து வந்தோம் அப்படின்ட்டு ஒரு ஞாபகமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அது இப்போ கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் நம்ம கிளம்புனப்போ ரொம்ப வெயிலாக இருந்தது. இப்போ கொஞ்சம் வெயில் நவுந்துடுச்சு. இங்கே பெரிய பெரிய பைப்ஸ்லாம் இருந்தது. என்னடா இங்கே பைப் ஒர்க்கா, இங்கே நம்ம விண்டுமில்லாம் பார்த்தது கிடையாது. ஸோ என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தால் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தா ரோடெலாம் உடச்சி இருந்துச்சு. 1 monthக்கு முன்னாடி வந்தப்போ இப்படிலாம் இல்லை. அது சூப்பராக நல்லா ஹைவே ரோடாக சூப்பராக இருக்கும். என்னடா இது நல்ல ரோடெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே போனோம். பார்த்தா கொஞ்சம் தூரம் வரைக்கும் அப்படியே இதாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நார்மல் ரோடாக இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம டோல்கேட்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோம். ஆமாம்ல, நான் எங்கே போகிறேன்னே சொல்லவே இல்லைல்ல. ஆக்சுவலி நாங்கள் கரூர் தான் போகிறோம். ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. ஸோ பாப்பா அம்மா விட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ நம்ம இது திருச்சி ரூட் வழியாக தான் எப்பவுமே கரூர் போவோம். ஸோ அப்படியே போயிட்டுருந்தோம். இதில் ரோடு வழியாக போனால் நம்மளுக்கு மதுரை வரும். அது பேக் சைடில் தான் நம்மளுக்கு திருச்சி ஏர்போர்ட் இருக்குமா. ஸோ அங்கே ரோடில் போனால் அங்கே ஃப்ளைட்லாம் வந்து போகிறது வர்றது எல்லாமே பார்க்கலாம். அங்கே பார்க்கவே வியூ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் அங்கே நின்று கூட அதெல்லாம் பார்ப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும்.
ஸோ அப்படியே நம்ம இந்த திருச்சிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இந்த கோயிலெலாம் க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம். இங்கே ஆக்சுவலி தேட்டர் வந்து வரப்போகுது போல் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ராஸ் பண்ணுறப்ப இங்கே பில்டிங் தான் இருந்துச்சு, வெறும் பேண்டலூன் தான் இருந்துச்சு. இந்த அதுக்குள்ளே பார்த்தா சூப்பராக ஒர்க் பண்ணி லா சினிமாஸ் வரப்போகுது அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான் கவனிக்கவே இல்லை. தாண்டி வந்ததுக்கப்புறம் என்ன லா சினிமாஸ் போர்ட் போட்டிருக்குன்னு பார்த்தா சரி புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க போல் அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு வந்தோம். ஸோ 1 மந்த்லேயே பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ரோடு. இந்த ரோட்டில் வந்தால் நம்மளுக்கு எப்போவுமே நிறைய ஹோட்டல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வெஜ் இருக்கும், நான்வெஜ் இருக்கும். ஸோ இப்போ நிறையா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணதுனால நீங்கள் இங்கே சாப்பிட்ணுன்னு நினச்சா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். கேஎஃப்சி கூட வரும். ஸோ நீங்கள் பிரேக் எடுக்கணுன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கீங்க. ஸோ அப்படியே தாண்டி வரப்போ நான் பிஆரை பார்த்தேன். இங்கே நிப்பாட்டலாவா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை அப்படி சொல்லிவிட்டு நம்ம அப்படியே நேராக போயாச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனால் அவங்களுக்கு திருச்சி சிட்டிக்குள்ளே போயிடும். இப்போ நம்ம அப்படியே க்ராஸ் பண்ணி அப்படியே பைபாஸ் கரூர் வழியாக போகிறோம். ஸோ அது அப்படியே பைபாஸ் ரோடாக ஜாயின் ஆகிடும். சரியான வெயில், நேராக வரப்போ தெரியல, பட் டேர்ன் பண்ணோன்னே நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இங்கே நிறைய ரயில்வே லைன் ஆக்சுவலி க்ராஸ் ஆகும். நான் கரெக்டாக அங்கே ரயில்வே ட்ராக் பார்த்தா அப்படியே 2 ட்ரெயின் பேரலெலாம் போயிட்டு இருந்துச்சு. அதை ஷூட் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் டக்குன்னு எடுக்கிற கேமரா ஓப்பன் ஆகலை. அப்புறம் அப்படியே ப்ளர் ஆகிடுச்சு, செம்மையாக இருந்துச்சு. கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா அப்படியே மிஸ் ஆகிடுச்சு. சரி விடுங்க பார்ப்போம், அடுத்தது ஏதாவது இங்கே நிறைய லைன் வரும், அந்த ட்ரெயினே நம்ம திரும்பி எங்கேயாவது பார்க்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் அப்படியே சரி போவோம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம். ஸோ நம்ம ஹைவேலேருந்து இந்த பக்கம் டேர்ன் பண்ணி வருவோம். ஸோ இங்கேருந்து தான் நம்மளுக்கு கரூர் ரோடு அப்படியே ஜாயின் ஆகும். ஸோ இந்த ரோட்லேருந்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு பக்கம் வந்து ஸ்ரீரங்கம் கோயில் தெரியும், இன்னொரு பக்கம் வந்து அந்த திருச்சி மலைக்கோட்டை அந்த கோயில் தெரியும். ஸோ அந்த ஸ்ரீரங்கம் கோயில்கிட்ட பார்த்தா ஒரு ரயில்வே லைன் போகும் அப்படியே அந்த ரிவர் மேலே. அங்கே ஒரு ட்ரெயின் போய்ட்டு இருந்துச்சு. அதை கேப்சர் பண்ணலான்னு பார்த்தாலும் அதுவும் அப்படியே மறைஞ்சிடுச்சு. என்னடா இதுவும் மிஸ் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சரி கோயிலையாவது கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா ஒரு கோயில் தெரிஞ்சுது. அப்படியே இங்கேருந்தே சாமி கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே நேராக போயிட்டே இருந்தோம். ஸோ அப்படியே போயிட்டே இருந்தப்போ இந்த பக்கம் பார்த்தா இங்கே வரிசைலாம் பெரிய பெரிய ஷாப்ஸாக இருக்கும். பார்த்தா அங்கே பார்த்தா அது எம்டியாக இருந்துச்சு. எங்கடா இங்கே இருந்த கடையை காணுங்கிற மாதிரி இல்லவே இல்லை. ஒரு 1 மந்த்தில் ஒரு செம்ம டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. நாங்கள் அப்போ தான் ட்ராவல் பண்ணோம். அப்போ சூப்பராக இருந்துச்சு. என்னடா எல்லாம் மாறிடுச்சுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் வெயிலில் போயிட்டு இருந்தோமா, இப்போ நேராக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கண்ணே தெரியல, எல்லாமே கருப்பாக இருந்துச்சு. நான் ஷூட் பண்ணுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தெரியாத மாதிரி இருந்துச்சு. சரி ரெக்கார்ட் ஆகுங்கிற நம்பிக்கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது. பட் ஸ்டில் அந்த சூடு குறையில. ஒரு 5 o'clock மேலே தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் அங்கே விட்ட ட்ரெயின் இங்கே கேட்ச் பண்ணிட்டேன்னு நினச்சி நான் அப்படியே பார்த்துட்டே வந்து ஃபஸ்ட்டு ரயில்வே லைன் நம்ம பக்கத்தில் இருந்துச்சு. அப்போ எந்த ட்ரெயினும் வரல. தாண்டி தூரமாக இருக்கப்போ தான் கரெக்டாக இந்த ட்ரெயின் வந்துச்சு. நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். சரி பார்க்கலாம், கிட்ட வரும் அப்படியே எடுக்கலான்னு பார்த்தா நம்மளுக்கு கரெக்டாக இங்கே டோல்கேட் வந்துடுச்சு. இந்த டோல்கேட்டே ரொம்ப சின்ன டோல்கேட், தாண்டறதுக்குள்ளே ட்ரெயின் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் வந்தால் அதே ட்ரெயின் இங்கே ஒரு ஸ்டேஷனில் நின்றுட்டு இருந்துச்சு. சரி அதை பார்க்கலான்னு பார்த்தா இங்கே ஃபுல்லாக நம்மளுக்கு ஊராக வரும், பார்க்க முடியாது. என்னடா சவுண்டுன்னு பார்த்தா இங்கே ஃபுல்லாக அந்த எலெக்ஷன் க்ரௌடாக இருந்துட்டு எல்லாம் செம்மையாக மேலே அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. சரி அப்படியே தாண்டி வந்தோம். அப்புறம் ஆஞ்சநேயர் கோயில் வந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு இந்த பிரிட்ஜில் ஏறியாச்சு. என்னடா பிரிட்ஜே புதுசாக இருக்குன்னு பார்த்தா அதில் ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. அது ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட் அடித்தோடனே பிரிட்ஜே பார்த்தா புதுசாக இருந்துச்சு. அங்கேருந்து பார்க்குறப்போ ஒரு மவுண்டைன் தெரிஞ்சு, என்ன மலை இது அப்படின்னு பார்க்குறப்ப என்னவா இருக்குது, இங்கேருந்து கொடைக்கானல் தெரியுது போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா பேசிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் மேப்பில் எக்ஸாக்டாக அது என்னன்னு தெரியலேன்னு பார்க்குறப்ப கொல்லி ஹில்ஸ்னு போட்டிருந்துச்சு. கொல்லி ஹில்ஸாக கேள்விப்பட்டிருக்கேன், பட் அது தெரியாது. ஸோ அது இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மேப்லேருந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ அப்புறம் இங்கேருந்து போகிறப்ப குட்டி குட்டி கிராமமாக அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கேயே ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. நான் கரெக்டாக பார்த்தேன், பட் ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ள அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்த ஆக்சுவலி ஒரு மாநாடு நடக்க போகுது, அதுக்கான க்ரௌட் தான் ஹெவியாக போயிட்டுருக்கும். நாங்கள் என்னடா இத்தனை வண்டியில் எல்லாம் போகிறாங்க என்னன்னு தெரில ஏன்னு பார்த்துட்டு வந்தால் பார்த்தா அத்தனை வண்டி, கிட்டத்தட்ட ஒரு 100 வண்டி இந்த மாதிரி நாங்கள் க்ராஸ் பண்ணியிருக்கோம் எங்களை தாண்டி. அதுக்கப்புறம் பார்த்தா ரயில்வே ட்ராக் அப்படியே தாண்டி இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்துச்சு. எப்படி இங்கே க்ராஸ் ஆனிச்சு, நம்ம கவனிக்கலையா என்னடா சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்தேன். சரி அங்கேயாவது வேறு ட்ரெயின் பக்கத்தில் வருமா அப்படின்னு பார்த்துட்டே வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. வெயில் நல்லா நம்ம ஃபேஸ்லேயே அடிக்கிற மாதிரி நேரில் வந்துடுச்சு. பட்டு அவ்வளோவா வெயில் இல்லை, ஒரு மாதிரி ஒரு அது என்ன சொல்லுவாங்க கோல்டன் லைட் ஹவர்ஸ் வந்துடுச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா வண்டி கார் எல்லாமே திருப்பி விட்டுட்டு இருந்தாங்க. என்னடா ஆச்சு, ரோடு ஒர்க் நடக்குதா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தானே போகணும், இங்கேருந்து எப்படிடா ரூட்டு என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா போலீஸ்லாம் வந்து என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பஸ்ஸில் அங்கே டிரைவர் ரொம்ப நேரம் பேசினாங்க. அதுக்குள்ளே பார்த்தா சைடில் வண்டியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. என்ன பேசினாங்க என்னன்னு தெரியல. அப்புறம் சரி போங்க அப்படின்ட்டாங்க. சரி நல்ல வேலை நம்மளுக்கு ரூட் கிளியர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம்.
மாதிரி டெம்போவில் வண்டியில் குட்டி குட்டி அந்த மினி லாரிஸில் எல்லாம் ஃபுல்லாக க்ரௌடாக அவ்வளோ மக்கள் போகிறாங்க. எல்லோரும் அந்த மாநாடுக்காக கூட்டம் சேர்ந்து எல்லாம் போகிறாங்க. பார்த்தா இங்கே ஃபுல்லாக ஹைவேல டீ காஃபி ஷாப் வருமா, ஒரு காஃபி ஷாப்லேயே ஒரு 200-300 பேருக்கு மேலே நிற்கிறாங்க. நின்று டீ குடிக்கிறாங்க, காஃபி குடிக்கிறாங்க. அதுவும் எல்லோரும் ரொம்ப கண்ணாப்பினான்னு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நார்மலாகவே டெம்போ வண்டினா ரொம்ப பேடாக ஓட்டுவாங்க, இப்படி கண்ணாப்பினான்ட்டு. இதெல்லாம் அவ்வளோ வண்டி கிராஸ் ஆனதா, எல்லாம் சல்லி நம்மளை கிராஸ் பண்ணுறாங்க, ஓவர்டேக் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஃப்ரீயாகவே ஓட்டவே முடியல. ஒரு வண்டி போனால் கூட, கார் போனால் கூட கரெக்டாக போவாங்க. இந்த டெம்போலாம் ரொம்ப பேடாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க ரோட்டில். ஸோ நம்ம அதெல்லாம் அப்படியே கவர் பண்ணிவிட்டு கீழே பார்க்க இந்த குட்டி குட்டி ஊர்லாம் அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். நடுவில் இந்த டெம்போக்காரங்க வேறு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதான் அந்த வண்டியில் உட்காந்துருக்காங்களா, நம்மளை அப்படியே காரில் அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க, என்னடாப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே நம்ம தாண்டி போனால் இந்த கரூர்கிட்ட கொஞ்சம் நெருங்கிட்டோம். இங்கே பார்த்தா அதுக்கு மேலே செம்ம க்ரௌடு. அது ஹைவேக்கு நடுவில் குட்டி குட்டி ஊர்லேருந்து வரவங்க எல்லாம் இந்த பஸ்ஸு லாரின்ட்டு அவ்வளோ பேர் ஏற்றிட்டு வராங்க. இங்கே ஒரு கடையிலையும் அத்தனை பேர் நிற்கிறாங்க. ஐயோ, நம்ம ஏதாவது பிரேக் எடுக்கலான்னு பார்த்தா மாட்டிப்போம் போலேன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேயுமே நிற்கலை. ஃபுல்லாக அப்படியே க்ராஸ் பண்ணி அப்படியே வந்துட்டே இருந்தோம். லேடிஸு ஜென்ஸுன்னு சொல்லிட்டு செம்ம க்ரௌடு. இந்த மாதிரி தான் எல்லாம் நடுவில் பூடுறாங்க வராங்க. ஓட்டவே பயமாக இருந்துச்சு. கார் கூட சில நேரம் தான் இந்த மாதிரி அவனாவது லூஸ் மாதிரி ஓட்டுவான். பட் இந்த டெம்போலாம் ஃபுல்லாக இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிட்டுருந்தோம். ஜென்ஸ் போகிறாங்க, இந்த மாதிரி லேடிஸ்லாம் ஃபுல்லாக உட்காந்துட்டு அந்த மாதிரிலாம் போயிட்டுருந்தாங்க. பார்த்தா பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த படத்துலலாம் குரூப்பாக கல்யாணத்துக்குலாம் போவாங்களே, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி மாநாடுக்கெலாம் அவ்வளோ க்ரௌட் வரும். பட் அது இப்படி தான் வருவாங்கன்னு நம்ம அதை பார்த்ததே கிடையாது. அது பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டே இருந்துமே நினச்சா நல்லா சூப்பராக ஸ்டக் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஸ்டக் ஆனிச்சு, ஏன்னே தெரியல. நாங்கள் தாண்டிட்டோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் பார்த்தா அவ்வளோ க்ரௌடு. எங்கே மாநாடு நடக்குது, என்னடா இவ்வளோ க்ரௌடு போகிறீங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கள் முன்னாடி போயிட்டு இருந்தவங்களாம் இப்போ சைடில் போக ஆரம்பித்தாங்க. எங்கே மாநாடு நடக்குதுன்னு எக்ஸாக்டாக ஆக்சுவலி எங்களுக்கு தெரியல. நாங்கள் இங்கேருந்து அப்படியே ரைட்டில் போனால் நம்ம கரூருக்குள்ளே ஆக்சுவலி என்ட்ரு ஆகிடுவோம். இங்கே போலீஸ்லாம் என்னமோ ஸ்டாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து வண்டி வந்துச்சு. ஒருவேளை அந்த லெஃப்ட் சைடில் போனால் மாநாடா இல்லை வேறு எங்கேயாவது பிளேஸ்லையான்னு எங்களுக்கு எங்கேன்னு தெரியல. சரி, நம்ம ரூட்டு கிளியர் ஆகிடுச்சின்னு நம்ம போயிட்டுருந்தா ஆப்போசிட் சைடில் வந்தவங்களாம் பார்த்தா அப்படியே லேகாகி போக ஆரம்பித்தாங்க. இவங்களாம் பாருங்களேன், இந்த மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு போயிட்டுருந்தாங்க. சரி, எல்லாம் மாநாடுக்கு தான் போகிறாங்க போல் அப்படின்னு பார்த்துட்டே நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியோ கரூருக்குள்ளே என்ட்ராக போகிறோம். நம்ம செம்ம வெயிலில் கிளம்புனோம் 12 மணிக்கு. இப்போ நல்லா சூப்பராக கோல்டன் ஹவர்ஸே வந்துருச்சு. அந்த டைமுக்கு தான் போனோம். ஸோ இந்த ரைட்டில் திரும்ப நம்ம கரூருக்குள்ளே போகிற இடத்துக்கு ரீச் ஆகிடுவோம். பட் இப்படி போன வேகத்துலேயே நம்ம ரவுண்ட் டர்னாவிலே சுற்றி விட்டுட்டாங்க. என்னடா வந்த இடத்துக்கே வந்துருக்கோம் பார்த்தீங்களா? ஆமாம், அதே இடத்துல போய் யூட்டர்ன் பண்ணிட்டு அப்படியே வந்துடுவோம் ரவுண்ட் பண்ணிவிட்டு. ஏன்னா போலீஸ் நீங்கள் இப்படி வரக்கூடாது, நீங்கள் அப்படி சுற்றிட்டு வாங்க அண்ணா சாலை வழியா அப்படின்ட்டாங்க. அண்ணா சாலையா, அது எங்கேன்னு தெரில. பார்த்தா எங்கள் முன்னாடி அப்புறம் சில கார்லாம் போச்சா. ஸோ அவங்க பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனோம். இது ஏதோ ஊர் அவுட்டர் ரோடு மாதிரி போச்சு. அப்புறம் ஏதோ ஸ்ட்ரீட் ஸ்கூலில் போக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அண்ணா சாலைன்னு சொன்னால் இவ்வளோ சின்ன ரோடாக போகுதுன்ட்டுன்னு எங்களுக்கு புரியல. சரி போனால் அது மெயின் ரோட் ஜாயின் ஆகும் அப்படி சொல்லிட்டு போனோம். ஆனால் இதெல்லாம் ஒரு வீடாக அப்படியே போயிட்டு இருந்துச்சா. எங்களுக்கே டயர்ட் ஆகிடுச்சா, முடியலப்பா எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே வீடெலாம் அழகாக நல்லா பெரிய வீடாக சூப்பராக இருந்துச்சு. சரி, பிரேக் எடுக்கலான்னு பார்த்தா இங்கே ஃப்ரூட் பே வந்துச்சு. இது நம்மளுக்கு பிடிச்ச ஸ்பாட் ஆச்சு, இங்கே ஒரு பிரேக் எடுப்போம். என்னடா தெருவுக்கு நடுவில் ஃப்ரூட் பே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு சரி அங்கே ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் வந்ததே ஒரு முக்கியமான வேலைக்கு. அந்த வேலையை போய் முடிச்சுட்டு நாங்கள் வரத்துக்கே ராத்திரி ஆகிடுச்சி. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஸோ அந்த டைமுக்குள்ளே மாநாடு இல்லாமல் முடிச்சிடுச்சு, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டுலாம் இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம், இப்போ ரீச் ஆகிடலாம் ஊருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பி போனால் ஊரே கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு. நீங்கள் அப்போ பார்த்தா அதே ரவுண்டுனா தான் இது. இங்கே தான் நம்மளை ரவுண்ட் அடிக்க வச்சாங்க 2 டைமு. அதுக்கப்புறம் அதே வழியாகவே இப்போ எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ இங்கே இந்த காஃபி ஷாப் வரும், அதுக்கிட்டேருந்து அப்படியே நம்ம அப்படியே பைபாஸ் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அங்கே ஒரு மதியமும் சாப்பிடல, சாயந்தரம் சின்ன ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பசி வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, திருச்சிக்குள்ளே தாண்டினப்போ அங்கே KFC இருந்துச்சு. ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம ஓகே அன்றைக்கி வெனஸ்டேவா, சரி வெனஸ்டே ஆஃபர் அந்த அந்த இது ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன். அவங்களுக்கு ஸ்விக்கி ஆர்டரு இது கஸ்டமர்னு செம்ம க்ரௌடு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு.
நம்ம நம்பரே வரவே இல்லை, டிஸ்பிளேலேயே வரல. சரி நம்மளே போய் கேட்கலான்னு கேட்டால் இவங்க வந்து இதோ வெயிட் பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் பார்த்தா இல்லைங்க உங்கள் ஆர்டர் மாறி போயிடுச்சு, நீங்கள் வேறு ஆர்டர் பண்ணிங்களா? நாங்கள் இல்லைங்க நான் 299 இது தானே சொன்னேன். என்னன்னா அப்படியா இல்லை அதுவோ அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் சாரிங்க இது ரெடியாக தான் இருக்குது, இதில் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு கொடுத்தாங்க. பட் நம்மளால் சாப்பிடவே முடியல, ஏன்னா அந்த பீசஸ்லாம் நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி ஹாஃப் பாயில்டாக இருந்துச்சு. நாங்கள் டங்கி பர்கர் ஆர்டர் பண்ணோம், அது சுத்தமாக நல்லா இல்லை. நாங்கள் ஆல்ரெடி இங்கே சாப்பிட்ருக்கோம், சூப்பராக இருந்துச்சுன்னு தான் செகண்ட் டைம் சொன்னோம். பட் அங்கே சுத்தமாக நல்லா இல்லை. வெனஸ்டே டைமில் போனால் இப்படி தான் இருக்கும் போல் ஃபுட்டெல்லாம். நான் ஆல்ரெடி ஆப்போசிட்டில் பர்கர் மேன் இருந்துச்சு, அங்கே போகாமல் கேஎஃப்சிக்கு போனதுக்கே எங்களை வச்சு செஞ்சுட்டாங்க. சரி அவங்கள்ட்ட கேட்டு மாற்றி கொடுத்து என்னத்த நல்லாவா இருக்க போகுது, வெனஸ்டே அதுவுமா இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆமாம் போக சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வர வழியில் ஏடிபி கூட பார்த்தோம், அங்கே போயிருந்தா கூட 2 தோசை நல்லா சாப்பிட்ருக்கலாம். கேஎஃப்சி போனதுக்கு எங்களை வச்சு செஞ்சுட்டாங்க. சரி இன்றைக்கி அவ்வளோதான், இதுக்கு மேலே போட்டு சாப்பிட்டா வாயே வீணாக போயிடும் அப்படி சொல்லிவிட்டு நம்ம எக்ஸிட் ஆக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதே வழியாக தான், அதே திருச்சி வழியாக போய் அதே வழியாக எக்ஸிட் ஆகலான்னு போனோம். திரும்பி இந்த மாதிரி ஏதோ ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தா ரோடை உடச்சிக்கிட்டு இருக்காங்க, இங்கே ஏதோ பண்ணுறாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் கண்ணாடி இறக்கி வச்சுட்டு போகலாம், ஜில்லுன்னு இருக்கே அப்படி சொல்லிட்டு பார்த்தா செம்ம ஸ்மோக்கு. டக்குன்னு 2 பேரும் கிளாஸ் ஏற்றிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்போ மழை டைம் மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு. சரி சொல்லிவிட்டு கிளைமேட் நல்லா இருக்கேன்னு கண்ணாடி இறக்கி வச்சு போனதுக்கு உள்ளே ஃபுல்லாக புகை மாதிரி ஆயிடுச்சு காரு. ஸோ ஏதோ மிஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி அப்படி ரோட் க்ளீன் பண்ணிவிட்டு என்னமோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லேன்லாம் வேறு மாறி வச்சுட்டு இருந்தாங்க. என்னடா இங்கே வருது அங்கே வருதுன்னு சொல்லி நாங்கள் அதுக்கப்புறம் அப்படியே கரெக்டாக வந்துட்டு இருந்தோம். சரி லேன் மாறினா இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இருட்டில் அதெல்லாம் ஒன்றுமே தெரியவே இல்லை. பார்த்தா நல்ல வேளை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துருந்தால் அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், இந்த ஆட்டோ பின்னாடியே நம்பி. அதுக்கப்புறம் அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம நல்ல வேளை கரெக்டாக வந்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் கண்ணாடி இறக்கி வச்சுருந்தோம். அது மாதிரி மழை பெய்கிற மாதிரி கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சா, ஸோ அப்படியே காற்று வாங்கிட்டே வந்துட்டோம். அப்புறம் ரொம்ப நேரம் அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த லைட் பார்த்தா எனக்கு தூரத்துலேருந்து ரொம்ப தூரம் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னடா லைட், இதாவது டவரா என்னன்னு எனக்கு புரியல. அப்புறம் தான் நான் என்னங்க இதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டே வரோம். அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தா லைட்டாக வந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா அது ஃப்ளைட்டு. என்னடா இதுன்னு எனக்கு ஒரு ரொம்ப தூரமாக 2-3 கிலோமீட்டர்ஸாக அந்த லைட் கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம சும்மா தான் பக்கத்தில் உட்காந்துருக்கோம், ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டே தானே வருவோம், சும்மா அந்த மாதிரி நோட் பண்ணி பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம பார்டரில் ரீச் ஆகிடுச்சு. இது நல்ல விஷயம் எங்கன்னா எங்கேயுமே இந்த பறக்கும் படையின்னு நம்ம சிக்கவே இல்லை. இல்லைன்னா கேமரா இடத்துல வந்து செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டிக்கியை திறப்பாங்க, நம்ம போய் பார்க்கணும் கொள்ளணும். அது மாதிரி எதுவுமே மாட்டாமல் வந்தாச்சு. ஸோ நம்ம பார்டருக்குள்ளேயே நம்ம வந்துட்டோம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இப்போ வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவல் வரப்போதா, ஸோ நிறைய பேர் பார்த்தா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அது ராத்திரி டைமுங்கிறதுனால பெருசாக தெரியல. பட் நிறைய பேர் ஃபேமிலியாக சிங்கிளாக அது மாதிரிலாம் பார்த்தா வாக் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே பார்த்து பொறுமையாக போயிருந்தோம். இந்த பக்கம் போகிறாங்க அந்த பக்கம் போகிறாங்க, ஸோ நம்ம தான் பொறுமையாக போகணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே போயிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 12 o'clock or 1 o'clock அது மாதிரிலாம் ரீச் ஆகிட்டு அப்புறம் ஃபுல் ரெஸ்ட்டு தான். ஒரு ஆஃப்டர்நூன் கிளம்பி போய் பார்த்துட்டு திரும்பி நைட்டே வந்துட்டோம். டயர்டாக இருந்துச்சு, தங்கலாமான்னு தோணுச்சு. எதுக்கு இந்த வேலை தேவையில்லாமன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஊருக்கே ரீச் ஆகிட்டோம். சின்ன ஒர்க்காக ட்ராவல் பண்ணது தான் இது. ஸோ அதை வீடியோவாக எடுத்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட்டில் என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு. ஸோ எங்கள் பேஜ் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோலாம் செக் அவுட் பண்ணுங்கள், என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.